2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இலங்கை மீனவர்களுக்கு ஒரு புதிய சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. மீனவர்களின் படகில் இருக்கும் DMS என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறிய கருவி செயலிழக்க வைக்கப்பட்டால் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே முடக்கப்படும் அபாயம் உள்ளது. இதற்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சி தகவல்கள் என்ன? வாருங்கள், இன்று இது பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கடல் தொழில் திணைக்களம் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் கப்பல்களில் பொருத்தப்பட்டுள்ள வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற VMS கருவி செயலிழக்க வைக்கப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளது. வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் என்பது மீன்பிடி படகுகளில் பொருத்தப்படும் ஒரு டிஜிட்டல் கருவி. 34 அடிக்கு மேல் நீளமுள்ள அனைத்து படகுகளும் இந்த கருவியை பொருத்தியிருக்க வேண்டும் என்பது கட்டாயமானது. இந்த கருவியிலிருந்து தகவல்கள், குறிப்பாக படகு கடற்கரையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கின்றது, அதன் வேகம் என்ன போன்ற தரவுகள் செயற்கைக்கோளுக்கு அனுப்பப்படும். செயற்கைக்கோள் அந்த தகவல்களை ஃபிஷரிஸ் மானிட்டரிங் சென்டருக்கு அனுப்பும். அங்குள்ள அதிகாரிகள் 24 மணி நேரமும் பெரிய திரைகளில் படகுகள் எங்கே இருக்கின்றன என்பதை நேரலையாக கண்காணிப்பார்கள். ஏதேனும் படகு சர்வதேச எல்லையை தாண்டினாலோ அல்லது வேண்டுமென்றே கண்காணிப்பு கருவியை செயலிழக்க வைத்தாலோ கட்டுப்பாட்டு மையத்தில் உடனடியாக எச்சரிக்கை மணி ஒலிக்கும். உடனே அதிகாரிகள் அந்த மீனவர்களை தொடர்பு கொள்வார்கள் அல்லது கடற்படைக்கு தகவல் தெரிவிப்பார்கள். படகில் ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இந்த VMS கருவியில் உள்ள பொத்தானை அழுத்தினால் உடனடியாக கடற்படைக்கு அவசர செய்தி அனுப்பப்பட்டு மீட்பு பணிகள் தொடங்கும். ஆனால் இலங்கையில் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் பல மீன்பிடி படகுகள் எல்லை தாண்டி சென்று மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதாக பல நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக மாலத்தீவு கடல் எல்லை, பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிராந்தியம், சில சந்தர்ப்பங்களில் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியா எல்லைகளுக்கும் சென்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கூறப்படுகின்றது. இதனைவிட பல சந்தர்ப்பங்களில் VMS கருவியினை நிறுத்திவிட்டு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு இந்த படகுகள் பயன்படுத்தப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. ஆட்கடத்தல், போதைப் பொருட்கள் கடத்தல் நடவடிக்கைகள் அண்மையில் இலங்கையில் அதிகரித்தமைக்கு பின்னால் இவ்வாறான நடவடிக்கைகள் உள்ளது என்று அரசாங்கத்துக்கு சந்தேகம் உண்டு. இவற்றுடன் சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான பொருளாதார காரணமும் இணைந்துள்ளது. இலங்கையினை பொறுத்தவரையில் இலங்கை அதிகளவு மீன்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொள்கின்றது. இலங்கையிலிருந்து மீன்களை ஐரோப்பிய ஒன்றியம் இறக்குமதி செய்வதற்கு பல நிபந்தனைகளை விதித்துள்ளது. குறிப்பாக மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச கடல் சட்டங்கள் சரியான முறையில் பேணப்பட்டால் மட்டுமே மீன்களை இலங்கையிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் பெற்றுக்கொள்ளும் என்பது மிக முக்கியமானது. இந்த பின்னணியில்தான் பிப்ரவரி மாதத்திலிருந்து படகுகளில் பொருத்தியிருக்கும் கண்காணிப்பு கருவி செயலிழந்தால் படகு உரிமையாளர் மற்றும் அதில் பணியாற்றும் எவரும் 6 மாதங்களுக்கு கடல் தொழில் செயற்பாடுகளில் ஈடுபட முடியாது என்று கடல் தொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமுறைகள் ஒருபுறம் தொடர்கதையாகி கொண்டிருக்கின்ற வேளையில் உள்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக கடற்தொழில் திணைக்களம் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. இது வரும் தண்டனை அல்ல, நமது நாட்டின் பல மில்லியன் டாலர் கடலுணவு ஏற்றுமதி சந்தையை பாதுகாக்கும் ஒரு கேடயம் என அரசு கூறுகின்றது. சர்வதேச சட்டங்களை மீறினால் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் நமது மீன் இறக்குமதிக்கு தடை விதிக்கக்கூடும். அந்த பாரிய பொருளாதார சரிவை தடுக்கவே இந்த கசப்பான மருந்து என்பது அரசின் நிலைப்பாடு. இந்த சட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மீனவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வடபகுதி மீனவர்கள், எங்கள் எல்லைகளுக்குள் வரும் இந்திய இழுவை படகுகளை தடுக்க வழியில்லை, ஆனால் திசை தெரியாமல் நாம் எல்லை தாண்டினால் எமது வாழ்வாதாரத்தை பறிப்பதா என்ற கேள்வியினை எழுப்புகின்றனர். 2025ஆம் ஆண்டு மட்டும் 346 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனாலும் அவர்களது மீன்பிடி முறையால் கடலின் பவளப்பாறைகளும் மீனவர்களின் வலைகள் சிதைக்கப்படுவதும் இன்றும் தொடர்கதையாகவே இருக்கின்றது. ஒருபுறம் இயற்கை சீற்றம், மறுபுறம் இந்திய படகுகளின் ஆதிக்கம். இதற்கு நடுவில் இந்த 6 மாத தடை என்பது மீனவ குடும்பங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விடுகின்றது. சட்டங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவைதான்,
ஆனால் அவை கடலின் மைந்தர்களான மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்காமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அரசாங்கத்தின் இந்த 6 மாத தடை நியாயமானது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு முதலில் தீர்வு காணப்பட வேண்டுமா? உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் மீனவ தோழர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள். இதுபோன்ற ஆழமான செய்திகளுக்காக எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். உண்மையை உரக்கச் சொல்வோம். நன்றி.